ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பையனும் நானும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய தோட்டத்துக்கு வந்து நம்ம போகிறோங்க. அது வந்து ரொம்ப இயற்கையாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ட்ராவல் ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து எங்களுக்கு கற்றுத்தரணும். அதே போல் இயற்கை சார்ந்த வாழ்வியல் கற்றுத்தரணும். 4 இடம் இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது தான் எங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும். அதனால தான் வந்து என்னுடைய பெரிய பையனை வந்து இப்போ அழைச்சிட்டு என்னுடைய நண்பர் தோட்டத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சி வந்து நம்ம பயணம் மேற்கொள்கிறோங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் பஸ் பயணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப இனிமையானதுங்க. இந்த காலையில் நேரத்தில் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற லைஃப் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப விரும்புவோங்க. இது எனக்கு மனசில் உள்ள அந்த கோபத்தெல்லாம் குறைச்சி மனசை இலகாக வச்சுக்குங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கும் இதுமாரி ட்ராவலில் வந்து கொஞ்சம் ஆர்வத்தை செலுத்தும் பொழுது இந்த மொபைல்ஸ் அது இதெல்லாம் வந்து இங்கே வந்து தவிர்ப்பாங்க. அதேமாரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து அரை டிக்கெட்டு தான். கள்ளக்குறிச்சி போயிட்டுருக்குதுங்க. அதே போல் என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இயற்கையில் மற்றும் விவசாயத்தில் ஆர்வமுள்ள நண்பர். அதே போல் வெற்றி கண்டவர். அதே போல் என்னுடைய பையனும் பார்த்திங்கன்னா பஸ்ஸோடைய பயணத்தை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுறான். இது குருவி கட்டினதே தான், தூக்கணாங்குருவி. அருமையாக கூடு இருக்குதுல்ல. ஆமாம், இதெல்லாம் பொக்கிஷம் இல்லை. இந்த வீடே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் முன்ன வந்ததை விட இப்போ ரொம்ப இயற்கையாக இருக்குது. எல்லாம் பசுமையாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் முத்திர கண்டிஷனுங்கிறனால காஞ்சுமே இருந்துச்சு. இது வேப்ப மரமா? தூக்கற மாடு. இளநியா மொத்ததானே தெரியல. இல்லைண்ணா அவர் பிடுங்குறாரு. விழுந்துடும். ஒரு இளநீ அந்த இந்த செவ்வளநீ இருக்குது, அதை எடு. அதுதான் கரெக்டு. எடு வாங்கி நான் வெட்டி தரேன். குடிச்சிட்டியா? நான் வெட்டுறேன், வெட்ட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனுடைய தோட்டத்தில் வந்து கறி சமைச்சு இட்லி கொண்டு வந்தார் அவர் வீட்டிலேருந்து. இந்த கறி மட்டும் சமைச்சிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. தண்ணி உண்டாகி தாங்கம்மா. அப்போ பிடுங்க கூட ஒன்று பிடிங்க.